ஹாய் நண்பர்களே, வணக்கம். நியூ ஃபேஷன் சேனல் டெய்லர் டிப்ஸ் வீடியோவில் இன்றைக்கு ஷோல்டர் ஹாம்கோல் சைடு சுருக்கம் இல்லாமல் எப்படி சேர்க்கறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இப்போ நம்ம பேக் நெக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம் பாருங்கள். நான் எந்த மாதிரி ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறத நல்லா கவனித்து பாருங்கள். இரண்டு ஷோல்டர் பகுதியையுமே நம்ம 1/2 இன்ச்சு அளவு வச்சு தச்சு முடிச்சிட்டோம். அதற்கு மேலேயே இன்னொரு தையலையும் நம்ம போடுறோம். ஷோல்டர் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம 2 தையலையும் போட்டு முடித்து வெட்டி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம கரெக்டாக திருப்பி இந்த ஃபினிஷிங்கை பார்க்குறோம் பாருங்கள். எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். சேமாக அழகாக இருக்கும். ஷோல்டர் போடும் பொழுது அந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சுருக்கங்கள்லாம் கிடைக்காது. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா 2 ஷோல்டரையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணி 2 ஷோல்டரையுமே நான் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு 2 ஷோல்டரையும் ஒன்றாக வைத்து பார்க்கணும் ஒரே அளவில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சேமாக ஒரே அளவில் இருக்குது. அடுத்து நம்ம கை தச்சிடலாம். சரியாக ஷோல்டருடைய சென்டரையும் கையில் நம்ம குடஞ்சி கொதவு பண்ணியிருக்கக்கூடிய சென்டரையும் ஒன்றாக வைத்து நான் எப்படியெல்லாம் கொண்டுட்டு போனேனோ அதேமாதிரி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா கை ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். கையை எந்த சூழ்நிலையும் இழுத்துறக்கூடாது. இழுக்காமல் அப்படியே ஒரு மாதிரியாக குளிர கொடுத்து அப்படியே தைக்கணும். நான் எந்த அளவுக்கு கொடுத்து தைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். கரெக்டாக சென்ட்ரு டு சென்ட்ரு சேர்ந்துருச்சு, ஜாயிண்ட் ஆகிருச்சு பாருங்கள். நான் எந்த இடத்துலையும் கையை இழுத்துருக்க மாட்டேன். அப்படியே லூஸ் கொடுத்துக்கிட்டே வருவேன். அப்போது தான் ஷோல்டரினுடைய மேல் பகுதியில் சுருக்கம் இல்லாமல் பார்க்க நீட்டாக லுக்காக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு கையை தச்சு முடிச்சிட்டோம். அடுத்து 2வது கையை நம்ம தைக்கணும் பாருங்கள். 2வது கையிலையும் அதே மாதிரி சென்டரை தான் நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்டாக தைக்க துவங்குறோம். கையை ஜாயின் பண்ணும் பொழுது ரொம்ப தெளிவாக சரியாக ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக சுருக்கம் வராது. 2வது ஹாம்கோல் சுருக்கம் எந்த அளவுக்கும் வரவே வராது. நான் செய்கிற மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷோல்டர் சுருக்கம், ஷோல்டர் முன்பகுதி சுருக்கம், ஹாம்கோல் சுருக்கம், சைடில் தைக்கிற சுருக்கம் இந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. நம்ம ஷோல்டர், கை அனைத்தையுமே சேர்த்து கரெக்டாக தைச்சிட்டோம். எந்த இடத்துலையுமே சுருக்கம் இல்லை. ரொம்ப ஃபினிஷிங்காக நீட்டாக வந்திருக்கு. அவ்வளோதான். இந்த மெத்தடில் நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா எங்கேயுமே சுருக்கம் கிடைக்காது. அடுத்து நம்ம அளவு ப்ளவுஸில் எந்த அளவுக்கு கை லூஸ் இருக்கோ அதை கரெக்டாக மார்க் பண்ணி நம்ம தைக்கிற ப்ளவுஸில் தைக்க ஆரம்பிச்சிட வேண்டியது தான். ஹாம்கோல் ஜாயின் பண்ண இடம் ரெண்டும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறணும். செக் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஷோல்டரையும் சரியாக நேர இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறணும். செக் பண்ண கையோட அளவு ப்ளவுஸை எடுத்து நம்ம ஹாம்கோல் எந்த அளவுக்கு அளவு ப்ளவுஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் அளவு ப்ளவுஸை எடுத்து நம்ம தைக்கக்கூடிய ப்ளவுஸில் ஹாம்கோல் அளவு பார்க்குறேன். கரெக்டாக எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம அந்த இடத்துல மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணதுலேருந்து கை லூஸு எந்த அளவுக்கு வச்சோமோ அந்த 2 ஜாயிண்ட்டையும் ஒன்றாக வைத்து அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தையலை போட்டு கொண்டு வந்துடணும். இப்போ நம்ம ஹாம்கோலில் கரெக்டாக நிப்பாட்டிட்டோம். ஊசியை குத்தி தான் நிப்பாட்டணும். அந்த பெல்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள், அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு பாடி லூஸு தான் கணக்கு. அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பாடி லூஸை எந்த அளவுக்கு வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தையலை போட்டு கொண்டு வந்து நம்ம டாக்கா பண்ணி எடுத்துட வேண்டியது தான். பாருங்கள், நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக தையல் இருக்கும் பாருங்களேன். எங்கேயுமே பெண்டு இருக்காது, கரெக்டாக இருக்கும். இப்படி நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா சைடில் சுருக்கம்லாம் வராது. 2வது கையில் நம்ம முதல் கையில் எந்த அளவுக்கு லூஸ் மெஷர்மெண்ட் பண்ணமோ அதே போன்று 2வது கையிலையும் பண்ணி நம்ம அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸ்டார்ட் பண்ணி அப்படியே தைக்க ஆரம்பிச்சிடலாம். தைக்க ஆரம்பிச்சுட்டு அந்த ஷோல்டரை கண்டிப்பாக பார்க்கணும். ஷோல்டர், அந்த நம்ம ஹாம்கோல் ஜாயின் பண்ணியிருக்கிற இடம் இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கிறணும். இப்படிலாம் பண்ணால் கண்டிப்பாக முன் சுருக்கம் வராது. அதற்கு பிறகு நம்ம முன்னாடி எப்படி அளவு ப்ளவுஸை வச்சு
ஹாம்கோல் அளவு பார்த்தோமோ அதே போன்று தான் இதிலையும் பார்க்குறோம். நம்மளுக்கு எந்த இடத்துல நம்ம தச்சுருக்கோமோ அந்த இடத்துல சரியாக மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம கை லூஸு வச்ச இடத்துலருந்து நம்ம மார்க் பண்ணுன இடத்துல சரியாக எல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட ஆரம்பிச்சிடலாம். தையலை போட்டு கரெக்டாக ஊசியை குத்தி நிப்பாட்டிக்கிட்டு முதல் சைடில் நம்ம எந்த அளவுக்கு தைச்சிருக்கோமோ அதை எடுத்து அப்படியே மார்க் பண்ணி கரெக்டாக இதுலேயும் தைக்கணும். இப்போ நான் பாருங்கள் எந்த அளவுக்கு மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத. அந்த பெல்ட் எக்ஸ்ட்ரா தான் இருந்துச்சு, அதனால் நம்மளுக்கு அந்த இது நம்மளுக்கு கணக்கு இல்லை, அது எக்ஸ்ட்ராவே இருந்துட்டு போகுது. நான் கரெக்டாக மார்க் பண்ணிட்டேன். இப்போ பாடி லூஸை எங்கே நம்ம ஊசி குத்தி நிப்பாட்டினமோ அதில் இருந்து கரெக்டாக மார்க் பண்ண அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தையல் போடுறோம். தையலை போட்டு டாக்கா பண்ணி அப்படியே நம்ம எடுத்துடுறோம். எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தையல் இருக்கும். எங்கேயுமே தையல் வளைஞ்சு நெளிஞ்சுலாம் இருக்காது. இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சைடு சுருக்கம், ஹாம்கோல் சுருக்கம், ஷோல்டர் லூஸு இதெல்லாம் கண்டிப்பாக வராது. நண்பர்களே, இப்போ பாருங்கள் நம்ம சைடு ஜாயின்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஓவர்லாக் போட்டு எல்லாத்தையும் ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இப்போ நம்ம திருப்பி பார்த்துருவோம். எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கே தெரிஞ்சிடும். நம்ம கை சேர்த்துருக்கிறது சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளே தெரிஞ்சுக்கிறலாம். பாருங்கள் சைடு ஜாயின்ட்லாம் எந்த அளவுக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இப்படி நீங்கள் நான் சொல்கிற மெத்தடில் ஜாயிண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஷோல்டர் சுருக்கம், சைடு சுருக்கம், முன்பக்க சுருக்கம், கை லூஸு உழுகிறதெல்லாம் கண்டிப்பாக வராது. ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக அருமையாக நீங்கள் தைச்சி கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.